ஹாய் வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மள மாதிரி வளர்ற நாடுகள் பார்த்து பிரமிக்கிற பயப்படுற வல்லரசு நாடான அமெரிக்கா யாருமே எதிர்பார்க்காத வகையில ஈரான் கிட்டத்தட்ட மண்டியிற நிலைமைக்கு வந்திருக்கு. இத்தனைக்கு இஸ்ரேல் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அமெரிக்காவால ஈரானை சமாளிக்க முடியல. அந்த அளவுக்கு உலகமே உறைஞ்சு போய் பார்க்குற ஒரு மகா யுத்தம் 2 வாரத்துக்கு மேல மத்திய கிழக்குல வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் வல்லரசுன்னு மாறு தட்டிக்கிட்டு இருந்த அமெரிக்காவுடைய பாதுகாப்பு கவசம் இன்னைக்கு சுக்குநூறா உடைக்கப்பட்டு இந்த அமெரிக்க நாடு அங்க பார்வையற்ற ஊனமுற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. காரணம் கேட்ட இது ஈரானுடைய 20 வருஷ போர் வியூகம்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய வல்லரசான அமெரிக்காவை ஈரான் வீழ்த்தினது எப்படி? அது மட்டும் இல்லாம ஈரான், பஹ்ரைன், துபாய், அரபு எமிரேட்டுகள் மேல தன்னோட கைவரிசை காமிச்சது எப்படின்னா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது கிட்டத்தட்ட நம்ம போன வாரம் ரிலீஸ் பண்ண ஈரான் யுத்தத்தை பத்திர வீடியோக்களுடைய கண்டினியூஷன் கூட வச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம நேரடியா வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ இன்னும் சில பாகங்களை தொடர வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய அதிரடி தாக்குதல்னால ஈரானுடைய ராணுவ தலைமையகத்தை சிதறடிச்சாலும் அவங்க இன்னும் இந்த வார் ஃபீல்டுல 2 வாரத்துக்கு மேல தலைவனை இழந்தவரும் நிலைத்து நிற்பது அப்படிங்கிறது உலகமா அதிசயமா தான் பார்க்கப்படுது. இப்படி அவங்க 20 வருஷமா போட்ட அதிரடி வியூகத்தினுடைய வரலாறு தான் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த போர் தொடங்கி ஈரானுடைய ராணுவம் தலைமை இல்லாத ஒரு ராணுவமா தான் இருந்தது. அப்படி இருந்த போர்ல இவங்களால திறம்பட செயல்பட முடிஞ்சது எப்படின்னா, ஈரான் ரொம்ப காலமாவே இந்த மாதிரி ஒரு போருக்கு ரொம்ப ப்ரிப்பராகவே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல. ஒருவேளை தன்னுடைய ஹெட் குவார்டர்ஸ் முழுமையாக அழிக்கப்பட்டால், நிர்மூலமாக்கப்பட்டால், தங்களுடைய நாட்டு உயர் தலைவர்கள், ராணுவ தளபதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டால், அழிக்கப்பட்டால் நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இவங்களுக்கு கமாண்டுகள் கொடுத்துட்டாங்க. இப்படி இவங்க அதிரடியா உருவாக்கின இந்த போர் முறைக்கு பேர் தான் டீசென்ட்ரலைஸ்டு வார்ஃபேர் அப்படிங்கிறாங்க. அதாவது மையமற்ற போர் முறைன்னு சொல்லுவாங்க. இதுல போர் வீரர்களுக்கு, போர் குழுக்களுக்கு சுயமா முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாலே இந்த போர் குழுக்களுக்கு சொல்லப்பட்ட கமாண்ட் என்னன்னா, உங்களுடைய தலைமை அதிகாரியோ, உங்களுடைய தலைமை மந்திரியோ, உங்களுடைய ஜனாதிபதியோ, அதிபரோ கொல்லப்பட்டால் நீங்க யார் கமாண்டுக்கு காத்திருக்க வேண்டாம். உங்களுக்கு கமாண்ட் கொடுக்க ஆள் இல்லைன்னா நீங்க யாருடைய கமாண்டுக்கு காத்திருக்க வேண்டாம். உங்க கைவசம் இருக்கிற ஆயுதங்களை வச்சு உங்க கண்ணு முன்னால இருக்கிற எதிரிகளை தைரியமா நீங்க தாக்குங்க. சுயமான முடிவுல நீங்க எடுக்கலாம். அது நாட்டுக்கு ஆபத்து வராத அளவுக்கு எடுங்க. இதுதான் அந்த உத்தரவு. சோ இப்படி இவங்க ஒன்னா இருந்த ஒரு ராணுவ அமைப்பு பல 100 சிறு குழுக்களாக பிராக்மெண்டட் பேட்டில்ஃபீல்ட் சொல்லக்கூடிய சிதறடிக்கப்பட்ட போர்க்களமாக மாறினதான் ஈரானுடைய முதல் அதிரடி புத்திசாலித்தனமான ஒரு போர் வியூகம்னு நம்ம சொல்லலாம். இப்ப சாதாரண ஒரு மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா, அந்த ராணுவத்தினுடைய தளபதியோ, முக்கியமான அதிகாரிகளையோ அல்லது நாட்டு பிரதமரையோ அதிபரையோ கொண்டுட்டாங்கன்னா அந்த படை வீரர்கள் அப்படியே நிலை குலைஞ்சிருவாங்க, அப்படியே மென்டல் டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. ஆனா ஈரான் பண்ணின இந்த போர் வியூகத்தினால, ஈரான் கொடுத்த இந்த தடையற்ற சுதந்திரத்தினால இந்த ஒரு கட்டமைப்பு, இந்த ஒரு பெரிய ராணுவ கட்டமைப்பு 100 சிறு பிரிவுகளா பிரிஞ்சு இப்ப இயங்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பிரிவு இன்னொரு பிரிவு சார்ந்து இருக்காது. ஒரு பிரிவு அழிஞ்சாலும் இன்னொரு குரூப் கண்டினியூஸா போர் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல எதிரிகளுக்கு தான் ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும். ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய படை வருதுன்னா அதை எதிரிகளுக்கு சமாளிக்கிறது ஈஸி. ஆனா திடீர்னு நமக்கு எதிர ஒரு பெரிய ராணுவ படை வராம ஒரு 10 பேர் சின்ன சின்ன குழுவா பிரிஞ்சு எங்க இருந்து தாக்குவாங்கன்னே தெரியாம நம்ம முன்னேறும் போதுதான் அதுல உண்டாகிற பதட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும், பயமும் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த ட்ரிக்கை தான் ஈரான் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா எந்த தாக்குதலை எந்த சின்ன குழு எங்க இருந்து நடத்துறாங்கன்னு சில சமயம் எதிரிகள் படைக்கின்ற சில சமயம் ஈரானுக்கே தெரியாது. ரொம்ப சுருக்கமா சொன்னா, டெக்னாலஜி வைஸா போர் படத்துல அமெரிக்காவும் இஸ்ரேலும் பலசாலிகளா இருந்தாலும் ஆனா அவங்களுக்கு ஒரு ராணுவ கட்டமைப்பு கிடையாது. அதாவது அந்த 2 நாடுகளுடைய தலைமை துண்டிக்கப்பட்டால் உடம்பு தானா போர் ஒரு கட்டமைப்பு அந்த அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கிடையாது. ஆனால் ஈரான்ங்கிற பள்ளியுடைய தலையை துண்டிச்சாலும் அந்த உடல் துடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான ராணுவம் தான் ஈரானுடைய ராணுவம். அது பேர் IRGC சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான மிஷனத்தை ஈரான் உருவாக்கி இருக்கு. இந்த IRGCங்கிற ஈரானுடைய புரட்சிகர ராணுவமும் அதனுடைய கப்பற்படையும் சேர்ந்துதான் தங்களுடைய தலைமை கொல்லப்பட்டதுனால வெறி கொண்ட வேகையா தாக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஆக்கிரமிப்பு தேசமும் அமெரிக்காவும் ஈரானுடைய தெஹ்ரான் உட்பட ஈரானுடைய ஏகப்பட்ட நகர
நகரங்களை குண்டுமலை பொழிஞ்சாலும், ஈரானுடைய வாட்டர் ஃபெசிலிட்டி, பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையங்கள் எல்லாத்து மேலே குண்டுமலை பொழிஞ்சாலும் ஈரானை இதுவரைக்கும் இவங்க 2 வாரத்தும் கழிஞ்சும் ஈரானை சமாளிக்கவே முடியல. இப்படி இந்த இடத்துல அமெரிக்கா கிட்டத்தட்ட 3வது தடவையா தோல்வியினுடைய விளிம்பு நிலைக்கு போயிருக்கு. அதன்னு 3வது தடவை. அதை நான் இடையில சொல்றேன், அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. Dear teachers and professors, don't feel trouble for typing your school question papers and study materials. We provide online DTP services for reducing your hard work in Hindi, Tamil, Malayalam, and English languages in your favorite fonts, like public exam question papers to make our students feel appear in public exams, and relief from headache, back pain, and eye pain. After contacting us, you no need suffer. Feel relaxed, comfortable, and no pain. Now you can spend time with your family. Now everything through online. Feel comfortable and relax. Okay. Get ready for Ply Your Orders. Talk to us. Sri Lakshmi Graphics. WhatsApp number +91 97916242262. Email srilakshmialepi@gmail.com. Thank you for watching this advertisement. சோ எந்த இடத்துல அமெரிக்கா இஸ்ரேலுடைய கணக்கு தப்பா போச்சுன்னா, ஈரானுடைய முன்னாள் சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனியை போட்டு தள்ளலாம், ஈரான் ஈஸியா சரண்டர் ஆயிருன்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் பயங்கரமா பிளான் பண்ணியிருந்தாங்க. இவங்க நினைச்சது என்னன்னா, ஒரு தேசத்தினுடைய உச்ச தலைவரை கொண்டுட்டா அந்த ஷாக்கிங்லேயே, அந்த அதிர்ச்சியிலேயே ஒட்டுமொத்த ஈரான் நாட்டோட கட்டமைப்பு அப்படியே சீர்குலைஞ்சு போய் மக்கள் தெருவில் இறங்கி அரசுக்கு எதிராக போராடுவாங்க. அதன் மூலமா ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம், நம்ம நினைச்ச ஆளை ஈரானுக்கு அதிபராக்கலாம், ஈரானை ஃபுல்லா தங்களுடைய கட்டுப்பாடு கொண்டு வரலாம் அப்படிங்கறத அமெரிக்க இஸ்ரேலுடைய ஒரு பகல் கனவா இருந்தது. ஆனா இப்ப காலத்துல நடக்கிறது என்ன பாத்தீங்கன்னா, இவங்க நினைச்சதுக்கு முற்றிலும் நேர்மாறான ஒரு பேர் அழிவுதான் இவங்களுக்கு காத்திருக்கு. நான் ஏற்கனவே பழைய வீடியோக்குள்ள சொன்ன மாதிரி தேவையில்லாம தேன் கூட்டல கல்லை எரிஞ்சிருக்காங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். அதுக்கான பலனத்தை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைச்சது என்னன்னா, பேச்சுவார்த்தை சரியா முடியலாட்டி இப்படி திடீர்னு போய் அட்டாக் பண்ணி அவங்க அதிபரை கொண்டுட்டா ஈரான் கம்ப்ளீட்டா சீர் வளைஞ்சிரும் நினைச்சாங்க. இவங்க பிளான் பண்ணது திடீர் யுத்தம். ஆனா இவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஈரான் இந்த யுத்தத்தை எதிர்பார்த்துனா ஒரு 20 வருஷமா வெயிட் பண்ணிட்டு அதுக்கான வியூகத்தை அவங்க அமைச்சிருக்காங்க. போர் வீரர்களை அவங்க ரெடி பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு பேரழிவு அமெரிக்கா இஸ்ரேலும் ஒரு நாளும் எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் அவங்களுக்கு நடந்த ஒரு முக்கியமான அழிவுக்கு காரணம். அடுத்து போர் தொடங்கும் போது அமெரிக்கா என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு வாரத்துல நாங்க ஈரானை கம்ப்ளீட்டா அழிச்சிடுவோம்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொன்னாலும், இன்னும் ஈரானுடைய அழிவை பார்க்கறதுக்கு பதிலா தங்களுடைய சொந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பையும் காப்பாற்ற முடியாம உலக அரங்கில ஒரு அவமான சின்னமா நின்றுட்டு இருக்காங்க. இது வெறும் குண்டுகளால் நடக்கிற போரா இல்லாம உலக பொருளாதாரத்தினுடைய குரல் வலையை நீடிக்கிற ஒரு மாபெரும் ஒரு பொருளாதார யுத்தமா தான் பார்க்கப்படுது. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் விநியோகத்துல 30% டிராவல் ஆகி வர்ற ஹார்மோஸ் ஜலசந்தி ஈரானுடைய புரட்சி படை IRGC தன்னோட முழுமையான கண்ட்ரோல் கொண்டு வந்துருச்சு. அதாவது எங்க அடிச்சா வலிக்குமோ அந்த இடத்துல அடிச்சிருக்காங்க ஈரான். இதன் மூலமா எந்த ஒரு மேற்கத்திய வணிக கப்பலோ மற்ற மேற்கத்திய நாடுகளோ எண்ணெய் டேங்கரோ அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா கடக்க முடியாதுன்னு ஈரான் பயங்கரமா அறிவிச்சதுனால இன்னைக்கு ஆசிய பங்கு சந்தைகள் ரொம்ப படுபாதளத்துக்கு போயிருக்கு. இன்னைக்கு கச்சா எண்ணெயோட விலை பாத்தீங்கன்னா ஒரு பீப்பாய்க்கு நம்ம நினைச்சு பார்க்காத ஒரு உச்சத்தை அடைஞ்சிருக்கு. இந்தியாவில இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பெட்ரோல் விலை கூடிக்கிட்டே வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அமெரிக்கா உள்பட்ட பல நாடுகள்ல பெட்ரோல் டீசல் விலை ரொம்ப அதிகமாக உயர்ந்திருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஈரானுடைய சக்தி வாய்ந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் விமானப்படை தளங்களை மட்டும் துல்லியமா குறி வைக்கல. போன வாரம் நடந்த இவங்களுடைய துல்லியமான தாக்குதல ஆக்கிரமிப்பு தேசங்களோட முக்கியமான மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை தான் பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்காங்க ஈரான்காரங்க. இஸ்ரேலுடைய டெல் அவீவ், ஹைபா உள்ளிட்ட முக்கியமான நகரங்கள் இன்னைக்கு இருள மூழ்கிட்டு இருக்கு. ஈரானுடைய வான்வெளியில இருந்து ஒரு மிசைல்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம, அந்த மிசைல்களோட அட்டாக்ல இருந்து தப்பிக்க முடியாம இன்னைக்கு இஸ்ரேல் உள்ளிட்ட ஆக்கிரமிப்பு தேச மக்கள் பதுங்கு குழியில தான் ரொம்ப நாளா முடங்கிட்டு இருக்காங்க. அதுவும் வடக்கு எல்லையில நிலைமை பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு தேசங்களுடைய கையை மீறி ரொம்ப நாள் ஆச்சு. ஈரானுடைய ஹிஸ்புல்லாவுடைய ரத்துவான் சிறப்பு படைகள் இஸ்ரேலிய எல்லை சாவடிகளை உடைச்சுக்கிட்டு கலிலியோ பகுதிக்குள்ள முன்னேறி வரதா ஒரு கள தகவல்கள் தெரிவிச்சாலும், இதுவரைக்கும் வான்ல மட்டுமே யுத்தத்தை சந்திச்ச இந்த ஆக்கிரமிப்பு தேசங்கள் இன்னைக்கு தன்னுடைய சொந்த மண்ணிலேயே அதுவும் தரையிலேயே ஒரு நகர்ப்புற யுத்தத்தை எதிர்கொள்ள முடியாம பயங்கரமா திணறிட்டு இருக்காங்க.
இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, வழக்கமா அமெரிக்காவுடைய ஆயுதத்தை சீனாவோ அல்லது ஈரானோ தான் குளோன் பண்ணி அதோட டூப்ளிகேட் காப்பி எடுப்பாங்கன்னு செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். குளோனிங் பண்ணி அவருடைய டெக்னாலஜி திருடி அதே மாதிரி ஒரு ஆயுதத்தை சீனாவும் ஈரானும் தயாரிச்சிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். இதை வந்து காப்பி கேட் மரியாதை சொன்னா குளோனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை பாத்தீங்கன்னா ரொம்ப நேர் ஆப்போசிட்டா ஈரானோட ஒரு ஆயுதத்தை அமெரிக்கா காப்பி கேட் பண்ணி குளோனிங் பண்ணிருக்காங்க. அதாவது ஈரானுடைய காமிகேஸ் வகை ட்ரோனுடைய பேர் தான் ஷகத் 136. இதனுடைய நீளம் பாத்தீங்கன்னா 11 அடி, அகலம் பாத்தீங்கன்னா 8 அடி. இது ஒரு குட்டி இன்ஜினோட இயக்கக்கூடிய ஒரு ஆளில்லா விமானம். இதனுடைய ஹெட் சிக்னேச்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால எதிரி படைகளாலையும் கண்டுபிடிக்க முடியாது, ரேடாராலையும் கண்டுபிடிக்க ரொம்ப சிரமம். 90 கிலோ வெடி பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கு வெறும் $10,000 மட்டும் போதும். அப்படி இதை தயாரிச்சாங்கன்னா 2500 கிலோமீட்டர் வரைக்கும் போய் இந்த காமிகேஸ் வகை ட்ரோன்கள் நேரடியா போய் இலக்க தாக்குறது மட்டும் இல்லாம அந்த தாக்குதலை வெடிக்க வச்சு இந்த ட்ரோனும் சேர்ந்து அழித்து விடும். இந்த ட்ரோனுடைய டெக்னாலஜியை அமெரிக்கா காப்பிடுச்சு, குளோன் பண்ணி லோ காஸ்ட் அன்நேம்டு காம்பேட் அட்டாக் சிஸ்டம் சொல்லக்கூடிய லூகாஸ்ங்கிற பேர்ல 2025 ஜூலை மாசமே ஒரு ட்ரோனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது இப்ப கிட்டத்தட்ட ரீசெண்டான நியூஸ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஆனா அமெரிக்கா தயாரிச்ச இந்த ட்ரோன்ல வெறும் 40 கிலோ வெடிபொருத்தை தான் சுமந்துக்கிட்டு வெறும் 800 கிலோமீட்டர் மட்டும் தான் இதால டிராவல் பண்ண முடியும். நல்லா கொஞ்சம் பாருங்க, ஈரானுடைய ட்ரோன் 90 கிலோ வெடிபொருத்தை சுமந்துக்கிட்டு 2500 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணி இலக்கை தாக்கக்கூடியது. ஆனா இந்த அமெரிக்காவுடைய ட்ரோன் வெறும் 40 கிலோ வெடிபொருத்தை சுமந்துக்கிட்டு 800 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தான் டிராவல் பண்ணும். ஆனா இதை தயாரிக்கிறதுக்கான செலவு $35,000. ஈரானுடைய ட்ரோன் தயாரிக்கிறதுக்கான செலவு $10,000 தான். ஆனா அமெரிக்காவுக்கான செலவு $35,000. சோ அமெரிக்கா அப்படி நிறைய ட்ரோன்களை தயாரிச்சு ராணுவத்துக்காக அதிக செலவு பண்ணி இப்படி ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அமெரிக்கா. சோ இப்படி பார்க்கும்போது இந்த ஷகத் 136 ட்ரோனுக்கு ஈக்குவலா சமமான ஒரு ட்ரோனை அமெரிக்காவில இன்னும் தயாரிக்க முடியல. இதுல ஒரு பெரிய காமெடி என்னன்னா, நீங்க நிறைய நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. அதாவது ஈரானுக்கு சீனா நிறைய போர் விமானங்கள் மாதிரியே தோற்றமளிக்கக்கூடிய பலூன்களை தயாரிச்சு கொடுத்திருக்காங்க. அந்த பலூன்களை ஊதி போர் விமானம் மாதிரியே ராணுவ தளவாடங்களை நிப்பாட்டி வச்சிருக்கு ஈரான். இந்த வெறும் $1000 பலூனை தங்களோட $10,000 கணக்கிலான ஏவுகணை விட்டு அமெரிக்கா தாக்கி இருக்காங்க. அப்படியும் ஈரான் ஒரு அருமையான ஒரு போர் யுத்தியை கையாண்டு எதிரிகளுக்கான ஏமாத்தி அவங்களுடைய ராணுவ பலத்தை இழக்க வச்சிருக்காங்க. இது இப்ப இல்ல, இது முந்தி காலத்துல இருந்து சீனாவும் பண்ணிருக்காங்க, நிறைய நாடுகள் பண்ணிருக்காங்க. நம்ம இந்தியாவிலேயே இதை பத்தின ராஜா கதைகள்லாம் இருக்கு. அதாவது ஒரு பெரிய நாட்டு ராஜா இன்னொரு சிற்றரசு ராஜாவை பிடிக்கிறதுக்காக பெரும் படையோட போயிருக்காரு. அந்த சிற்றரசு ராஜாவுக்கு தெரியும் இந்த பெரிய படையை நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு. அதனால முன்னாலே ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. தங்களோட அரண்மனை கோட்டை நுழைவாயில ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டிருக்காங்க. அதாவது எவ்வளவு பெரிய படைகள் வந்தாலும் அந்த நுழைவாயில அவங்க ரொம்ப நாள் அட்டாக் பண்ணாலும் அந்த கோட்டையோட நுழைவாயில தாக்கிட்டு அவங்க உள்ள வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேல ஆகணும். அந்த 1 வார அவகாசத்தை இவங்க எடுத்துக்கிட்டு பயங்கரமா பிளான் பண்ணுவாங்களாம். அதாவது அந்த பெரிய நாட்டு ராஜா படையோட போய் முதல்ல போருக்கான அறை கூவல் விடுறாங்க. போருக்கு வா வான்னு இந்த வாத்தியங்களை முழங்கி கூப்பிடுவாங்க. அப்ப இந்த சின்ன ராஜா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாரு. அவங்க நாட்டு வீரர்களும் ரொம்ப அமைதியா இருப்பாங்க. இவங்களும் போர் வீரர்களோட ரெடியா இருப்பாங்க, பெரிய நாட்டு ராஜாவுடைய வீரர்கள். ஆனா எதிர் சைடு சின்ன ராஜா பக்கம் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கவே இருக்காது. இப்படியே 2 நாள் ஓடும், 3 நாள் ஓடும். இவங்களும் ஊதிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில 4வது நாள் ஆகும்போது இந்த பெரிய நாட்டு ராஜாவுடைய வீரர்கள் கோட்டையினுடைய நுழைவு வாயில அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கா, அதுவும் இவங்க கண்ணுல விரல் விட்டு ஆட்டிட்டு இருக்கும். அப்படியே 3 நாள் 4 நாள் 5 நாள் ஆகி இவங்க கோட்டை வாயிலே அப்படியே காத்துக்கிட்டு இருப்பாங்க. பெரிய நாட்டு ராஜாவுடைய வீரர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னது சாப்பாடு காலியாகும், வீரர்களுக்கான ஸ்ட்ரென்த் அப்படியே குறையும், எனர்ஜி குறையும். போருக்காக அறைவு கூவல் விடுத்து பெரிய நாட்டு ராஜாவுடைய வீரர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டயர்ட் ஆயிடும். இப்ப சாப்பாடு ஒண்ணுமே கிடையாதா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சுக்கணும் சாப்பாட்டுக்காக. அப்படியே சண்டை போட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகி அப்படியே தொங்கி போய் நிற்கும் போது நம்ம சின்ன நாட்டு ராஜாவுடைய வீரர்கள் அப்படியே அந்த நுழைவு வாயிலத்துக்கு திறந்துகிட்டு அப்படியே அட்டாக் பண்றதுக்கு அப்படியே குரூப்பா ஓடி வருவாங்க. அந்த சின்ன நாட்டு ராஜாவுடைய வெறும் 1000 வீரர்கள் நம்மளை நோக்கி ஓடி வர்றாங்கிறதே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வீக்கா இருப்பாங்க பெரிய நாட்டு வீரர்கள். அப்ப இந்த சின்ன நாட்டு ராஜாவுடைய வீரர்கள் ரொம்ப ஈஸியா பெரிய நாட்டு வீரர்கள் அட்டாக் பண்ணி அந்த பெரிய நாட்டு ராஜாவுடைய படையை அப்படியே துரத்தி அடிச்சிருவாங்க. இதுவும் ஒரு போருக்கான ஒரு தந்திர முறைதான். அதாவது எதிரிகளுடைய பலத்தை மோதாமலேயே அவங்களுடைய ராணுவ பலத்தை ஆயுத பலத்தை குறைக்க செய்தல். அந்த ட்ரிக்கை தான் இங்க ஈரான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அமெரிக்கா படைகளை வளைகுடால கூச்சாலும் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, ஆயுதம் மற்றும் ஃபியூவல்
எல்லாத்தையுமே கொண்டு போற இந்த விநியோக கப்பல்களை ஏமன்ல இருக்கிற ஈரானுடைய ஹூதிகள் படை செங்கடல்ல வச்சு சின்னாபின்னமாக்கிட்டாங்க. இந்த போன வாரம் வரைக்கும் அமெரிக்காவுடைய 2 பெரிய சரக்கு கப்பல்களை இந்த ஹூதிகள் ட்ரோன்கள் மூலமா தாக்கியிருக்காங்க. இப்படி தங்களுக்கு தேவையான வீரர்களுடைய ராணுவ தளவாடங்களையும் சாப்பாடையும் கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு இருக்கு இன்னைக்கு வல்லரசு நாடு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய அண்டை நாடான அஜர்பைஜான் மேலேயும் ஈரான் அட்டாக் நடத்தி அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க ஈரான். சோ எந்த அளவுக்கு ஈரான் பிரமாதமா பிளான் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த ஈரான் இஸ்ரேல் பத்தி இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இத்தனை நாள் தான் இந்த லோக்கல் மேட்டர் சினிமா பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி வீடியோக்கள் வர்றதுனால உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்குது, என்னுடைய அறிவும் வளருது. சோ இந்த தலைப்பை பத்தி நம்ம கண்டினியூஸ் அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனல் வீடியோக்கு மறக்காம ஹைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.